Good morning, students. Today topic is grouping and marshalling of assets and liabilities. Okay, grouping and marshalling of assets and liabilities. Already நம்ம வந்துட்டு அசட்ஸ்னா என்ன, liabilitiesனா என்ன, what are the types of assets and liabilities எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே grouping and marshalling of assets and liabilities தான் இந்த டாபிக். அப்போ grouping, the term grouping means புட்டிங் டுகெதர் ஐட்டம்ஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர் அண்டர் எ காமன் ஹெட்டிங். அதை நம்ம ஆல்ரெடி குரூப்பிங் நம்ம பார்த்துட்டோம் இல்லை. அப்படி என்னென்னா இப்போ நம்ம ஐட்டம்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஐட்டம்ஸ் இந்த அசட் சைடு, ஐட்டம்ஸ் இந்த லைபிலிட்டி சைடு, அதில் நம்ம பார்த்தோம் கரண்ட் அசட்ஸு, ஃபிக்ஸ்டு அசட்ஸு, டேஞ்சிபிள் அசட்ஸு, இன்டாஞ்சிபிள் அசட்ஸு, அதே மாதிரி போரோயிங் ஃபண்ட்ஸு, கரண்ட் லைபிலிட்டிஸு, லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், அப்படி பல குரூப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ அந்த மாதிரி சிமிலர் நேச்சர், ஒரே மாதிரி குணாம்சம் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஹெட்டிங்க்கு கீழே கொண்டு வரது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குரூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இனி மார்ஷலிங் ரெஃபர்ஸ் டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இன் எ பர்டிகுலர் ஆர்டர். மார்ஷலிங் அப்படிங்கும்போது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இன் எ பர்டிகுலர் ஆர்டர். ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எழுதக்கூடிய அசட்ஸையோ லைபிலிட்டிஸையோ ஆர்டர் பண்ணுறது, இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணுறதை தான் நம்ம மார்ஷலிங் அப்படின்னு சொல்கிறோம். தி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் அரேஞ்ச் ஐதர் இன் தி ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி ஆர் இன் தி ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்றும் இல்லைன்னா லிக்விடிட்டியோட பேஸில் அல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸோட பேஸிஸில் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே அப்போ குரூப்பிங் அண்ட் மார்ஷலிங் அப்படின்னா அப்படி குரூப்பிங் அப்படின்னா ஒரே மாதிரி நேச்சர் உள்ள ஐட்டம்ஸை ஒரு ஹெட்டிங்கில் கொண்டு வரது தான் குரூப்பிங். மார்ஷலிங் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம மார்ஷலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு மெத்தடில் அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்று ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி, இன்னொன்று அந்த ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இனி இன் தி ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன இந்த லிக்விடிட்டி அப்படிங்கும்போது கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் எ கம்பெனி, தட் இஸ் லிக்விடிட்டி. பணத்தோட ஒழுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பணத்தின் ஒழுக்கு, அதை தான் நம்ம வந்துட்டு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இங்கே நம்ம கரண்ட் அசட்ஸ் பார்த்தோம், கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம், அதேமாதிரி கரண்ட் அசட்ஸ் பார்த்தோம், ஃபிக்ஸ்டு அசட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கரண்ட் அசட்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த கரண்ட் அசட்ஸ்னால் ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்டு கேஷ். அப்போது இந்த ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி வரும்போது நம்ம அசட்ஸை வந்து ஈஸியாக கேஷாக மாற்றக்கூடியதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கேஷ், ஒன்று கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் கேஷ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் அட் பேங்கு, அப்போது பேங்கில் பணம் ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அசட்டை நம்ம கேஷாக மாற்றணுன்னா எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குமோ அதனுடைய பேசிஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதைத்தான் இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறது. இன் தி கேஸ் ஆஃப் அசட்டோட கேஸில் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் லிக்விட் அசட்ஸ் ஆர் ரிட்டன் ஃபர்ஸ்ட். அதாவது மோஸ்ட் லிக்விட் அசட் அப்படிங்கும்போது இப்போ அசட்ஸ்லேயே வந்துட்டு கரண்ட் அசட்ஸும் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் மெயினாக 2 ஹெட்டிங். அப்போ இந்த கரண்ட் அசட்ஸும் ஃபிக்ஸ்டு அசட்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், ஸ்டாக்கு, டெப்டர்ஸு, பில்ஸு, ரிசீவபிள்ஸு, அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அசட்ஸும் கரண்ட் அசட்டுமா நிறைய அசட் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஓரோ அசட்டையும் நம்ம கேஷாக மாற்றணுன்னா நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ நார்மலி அதனுடைய பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அசட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த இன் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அதில் அசட் அரேஞ்ச் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு அண்ட் தி லீஸ்ட் லிக்விட் அசட்ஸ் ஆர் ரிட்டன் லாஸ்ட். குட்வில்லு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண முடியாது, கேஷாக மாற்ற முடியாது. ஸோ அப்போது நமக்கு இருக்கக்கூடிய அசட்டை கேஷாக மாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய டியூரேஷன் பேசிஸில் ഏറ്റവും குறைஞ்ச டியூரேஷன் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அப்புறம் அப்படியே கூடி வரும். ഏറ്റവും நிறைய டைம் எடுக்கக்கூடிய அசட் ஏதோ அதை லாஸ்ட்டில் எழுதுவோம். அதுதான் அசட்டோட கருத்தில். இன் தி கேஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் தி சேம் அஸ் தி மோஸ்ட் அர்ஜென்ட் பேமெண்ட்ஸ் டு பி மேட் ஆர் ரிட்டன் ஃபர்ஸ்ட். அதாவது லைபிலிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸு, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸு, லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அப்படின்னாலே பொறுப்புகள். அப்போ நம்ம வந்துட்டு நமக்கு பொறுப்புகளை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கன்னா நம்ம அதை கொடுக்கக்கூடிய டியூரேஷன், அந்த பொறுப்புகள் நம்ம இருக்கக்கூடிய பொறுப்புகளை எந்த டியூரேஷன், இப்போ கிரெடிட்டர்ஸு, பில்ஸ், ரிசீவபிள்ஸு, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு,
அதே மாதிரி கேஷ் கிரெடிட்டு, தென் கிரெடிட்டர்ஸு, அப்புறம் பாக்கி ஒரு இது நம்ம எழுதக்கூடிய ஒரு லைபிலிட்டிஸ். ஸோ தீஸ் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம எப்படி பே பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் லைபிலிட்டிஸோட பேசிஸில் அந்த ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டியில் நமக்கு சொல்ல வேண்டியது. த லீஸ்ட் அர்ஜென்ட் பேமெண்ட்ஸ் டு பி மேட் ஆர் ரிட்டர்ன் லாஸ்ட். அதாவது இப்போ கேபிட்டல் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் லைபிலிட்டி. அதை நம்ம எப்போ கொடுப்போம்? இல்லை, எப்போ கம்பெனி பூட்டுறோமோ அப்போ தான் ஓனர் போட்ட லைபிலிட்டி நம்ம திருப்பி கொடுப்போம், அப்படி தானே? ஸோ அப்போ லைபிலிட்டி அரேஞ்ச் பண்ணும்போது எது நம்ம சீக்கிரம் கொடுக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நான் 10 வருஷம் கழிச்சு அந்த கடன் தரேன்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதுக்கு அடுத்தது ரிசீவபிள்ஸ், அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா கொடுப்போம். அப்போது லைபிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம், அதாவது அதுவும் பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ், டியூரேஷன் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதனுடைய பேசிஸில் தான் இதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டியில் நம்ம சொல்கிறது. அடுத்து தி ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு என்னது, அதனுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய செயல்கள் அதை பொறுத்து தான் இருக்குது. தி மோஸ்ட் பர்மனெண்ட் அசட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் ஆர் புட் ஆன் தி டாப் இன் ஏ பேலன்ஸ் ஷீட். அதாவது லிக்விடிட்டியோட ஆப்போசிட். லிக்விடிட்டியில் வந்து ஃபாஸ்ட்டு எதெல்லாம் சீக்கிரமாக பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே எதெல்லாம் லேட்டாக ஆகுமோ, ரொம்ப லேட் ஆகுறத ஃபஸ்ட் எழுதுவோம். அவ்வளோதான் அதனுடைய வித்தியாசம். ஸோ மோஸ்ட் permanent assets or liabilities. Permanent assets and long term liabilities are put on the top on your balance sheet and thereafter they are arranged in their reducing level of performance. இங்கே வந்துட்டு கூடுன அளவுலேருந்து குறைஞ்ச அளவுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் in the order of performanceல நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, இனி 2 டாபிக் மட்டும்தான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஆல்ரெடி நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதனுடைய டிஃபரன்சஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதும்போது பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸு அதனுடைய டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பர்பஸ். ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன? ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, ட்ரையல் பேலன்ஸ். அதில் வந்து லெட்ஜர் நம்ம பண்ணியிருக்க லெட்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தானே ட்ரையல் பேலன்ஸு. ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸோட பர்பஸ் என்ன? த செக்கிங் தி அரித்தமெட்டிக்கல் ஆக்யூரசி ஆஃப் தி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஓரோ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸோட அரித்தமெட்டிக்கல் ஆக்யூரசி செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டோ டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபிட்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது ரெண்டாமத்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் கண்டெய்ன்ஸ், அது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்சஸ். இங்கே வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸில் எல்லா லெட்ஜர்ஸுக்கும், அதாவது நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட், அது 3மே இருக்குது. அப்போ ட்ரையல் பேலன்ஸில் நாமினல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் எல்லாம் வந்துடும். பேலன்ஸ் ஷீட் வரும்போது ஓன்லி பர்சனல் அண்டு ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸு அங்கே நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, இனி ப்ரிப்பரேஷன் எப்படி இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ட்ரையல் பேலன்ஸ் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம்? பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஆனால் பேலன்ஸ் ஷீட் வந்து ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இனி அடுத்து ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு. இங்கே ட்ரையல் பேலன்ஸில் ஒரு ஆர்டரும் நம்ம பிரத்யேகிச்சு யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட்டோட போஸ்ட்டை நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஆனால் அங்கே பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் வரும்போது இந்த ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அங்கே வந்துட்டு லிக்விடிட்டியோ இல்லைங்க பெர்ஃபார்மன்ஸ் அடிസ്ഥാனம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அடுத்து நெசசிட்டி, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் வந்துட்டு நாட் நெசசரி. ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்தளவில் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டோட ஆக்யூரசி, அரித்தமெட்டிக்கல் ஆக்யூரசி செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அது அவ்வளோ நெசசரி கிடையாது. பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் கம்பல்சரி. ஓகே, அப்போ அதான் நெசசிட்டியில் சொல்கிறது. தீஸ் 5 பாயிண்ட்ஸ் ஆர் டிஃபரன்சஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. ஓகே, இனி அடுத்த டிஸ்டிங்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றது தான். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ், எதுக்காக நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அசர்டைன் த நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படி தானே. பேலன்ஸ் ஷீட்டு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன். இட் கண்டெய்ன்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் only நாமினல் அக்கௌண்ட்டு. பேலன்ஸ் ஷீட் வரும்போது பர்சனல் அண்டு ரியல் அக்கௌண்ட்ஸு. நேச்சர் அப்படிங்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ அக்கௌண்ட், அதில் கெட் தி ரிசல்ட்ஸ். பட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கும்போது இட்ஸ் அ ஃபன் സ്റ്റേറ്റ്മെൻറ്റ്. ജസ്റ്റ് നമ്മൾ അസറ്റ്സും ലയബിലിറ്റീസും എഴുതി പിടിപ്പിക്കുന്നു, അതൊന്നും പുതിയതായിട്ടൊന്നും നമ്മൾ കണ്ടുപിടിക്കുന്നില്ല. സോ അതുകൊണ്ട് അതിന് സ്റ്റേറ്റ്മെൻറ്റ്. ഓക്കെ, ഇറ്റ് ഷോസ് ഇங்கே வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மெயினாയിട്ട് നമ്മൾ കാണിക്കുന്നത് ഇൻകം ആൻഡ് എക്സ്പെൻഡിച്ചറാണ്. അതേ മാതിരി ബാലൻസ് ഷീറ്റ് വരുമ്പോൾ നമ്മൾ ഇത് കാണിപ്പോൾ அப்படின்னு சொன்னால் അസറ്റ്സ് ആൻഡ് ലയബിലിറ്റീസ്. ഓക്കെ, ദീസ് ആർ ദ ഡിസ്റ്റിങ്ഷൻ ബിറ്റ്വീൻ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ആൻഡ് ബാലൻസ് ഷീറ്റ്. ഓക്കെ, താങ്ക് യു.